நீங்க வந்து எனக்கு நண்பர் அப்படின்னா ஏன் கரூர் விவகாரத்துல என் மேல வந்து பழிய போட்டீங்க அப்படின்றத ஒரு பாயிண்டா குறிப்பிடுறாரு. பொய், அப்பட்டமான பொய், அப்பட்டமான பொய். விஜய் சொன்ன அப்பட்டமான பொய். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கு விஜய் அவர்கள் வேலூர்ல தங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்புல பேசியிருக்காரு. முதல் கட்டமாக விஜயினுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த முறை அவர் பேசியதற்கும் இதற்குமான ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்க என்ன பாக்குறீங்க சார்? கடந்த முறை பேசினது மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின முறை பேசினது எல்லாமே சேர்த்து பார்த்தா கூட ஒரு விஷயத்துல தெளிவா திருப்பி திருப்பி சொல்றார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு, அதாவது தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் போட்டின்னு அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு அவர் சொல்றார். அதை திருப்பி இதுல மெயின்டைன் பண்றார். அதுல அதிமுகவுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த வேலையும் கிடையாது, நான் தான் ஸ்டாலினை எதிர்க்கிறேன் அப்படின்னு தெளிவா சொல்றது மட்டும் இல்ல, எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படின்றத தெளிவா சொல்றார். தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்றார். ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்றார், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் போட்டின்றதை மாத்தி இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலினுக்குமான போட்டி. இதுல தமிழ்நாடு மக்கள், நான் தான் தமிழ்நாட்டு மக்களை ரெப்ரசன்ட் பண்றேன், எனக்கு ஒண்ணுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு, என்ன நீங்க அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தின மாதிரி, என்ன நீங்க கேவலப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்தின மாதிரி தன்னை தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு கொண்டு தனக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு போட்டியா இதை கட்டமைக்கிறார். இது அவருடைய தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா பாக்குறேன். ரெண்டாவது, அதிமுக ஒரு பொருட்டாவே கருதல. வாலண்டியரா சில பேர் வண்டியில ஏறாங்கன்னு ரொம்ப சீப்பா அதிமுக டீல் பண்றாரு. அந்த அதிமுக தான் சொன்னாரா சார்? வாலண்டியர் அவங்க தானே வண்டியில ஏறுறாங்க, அவங்க தானே கல்ல வீசுறாங்க. ராஜேந்திர பாலாஜி வீசுறாரு, செல்லூர் ராஜு வீசுறாரு, எடப்பாடியே வீசுறாரு, எல்லாமே வீசுறாங்கல்ல. கடந்த கூட்டத்துல அவர் சொல்ற ஒரு விஷயம், அதாவது மக்களால டெலீட் பண்ணப்பட்டவங்களை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணணும், இருட்டை பார்த்து நம்ம கல்லடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதிமுக பாஜகவை பத்தி தானே சொன்னார். அதுலதான் அதிமுக காரங்க எகிரி அடிக்கிறாங்க, விஜய் எகிரி அடிக்கிறாங்க. அதான் இப்ப என்ன சொல்றாரு, வாலண்டியரா சில பேர் எல்லாரும் சேர்ந்து என்னை எதிர்க்கிறாங்கன்றார். அது அதிமுக பாஜக எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்புறம் வாலண்டியரா வண்டியில ஏறுறாங்கன்னு அதிமுக தான் சொல்றாரு. காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அதிமுகவே இங்க காமெடி பண்ணாதீங்க, இங்க வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, நீங்க இங்க காமெடி எல்லாம் பண்ணாதீங்கன்னு அதிமுகவை ரொம்ப சாதாரணமா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. அதிமுக அந்த அளவுக்கு லெப்ட் ஹேண்ட்ல ஒரு டீல் பண்றாருன்னா, அதிமுக ஒரு 19% 20% வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சியை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற லெவல்ல விஜய் போறாருன்னா, திமுகவை எதிர்க்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவர் ஆளுங்கட்சியா இருக்கு, அதை அகற்றணும்னு நினைக்கிறாரு, அது மேல ஊழல் குற்றச்சாட்டை சொல்றாரு, பலவிதமான குற்றச்சாட்டுகள் சொல்றாரு, சாதனைகள் வாக்குறுதிகள் நிறைவேற்றல போன்ற பல விஷயங்களை சொல்றாரு. ஏதோ காளையை தான் அடக்க முடியுன்ற மாதிரி, மக்களை தான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, முக்கியமான எதிர்கட்சியை திமுக விட்டா அதிமுக இருக்கிற அந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுகவே நீ ஒண்ணுமே கிடையாது போ அப்படின்ற அந்த அளவுக்கு விஜய் இறங்கி போயிட்டாருன்னா, அந்த அளவுக்கு அவருக்கு வாக்கு இங்க இருக்குன்னு ஒரு நம்புறாரா? அது தேர்தலில் தான் ப்ரூவ் ஆகும். மேபி அவருக்கு களம் தெரிஞ்சிருக்கலாம்ல சார். வர கூட்டங்களை பார்க்கும்போது அவருக்கு அது பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பெரும் இளைஞர்கள் கூட்டமாகவும் இளம் பெண்கள் கூட்டமாகவும் இருக்கிறது நிச்சயமா ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கான இளம் பெண்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திலையும் கலந்துக்கிறத சமீப காலங்களில் நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவும் இளம் பெண்கள் கலந்துக்கிறத, இளைஞர்கள் கலந்துப்பாங்க, இளம் பெண்கள் கலந்துக்கிறத பார்த்ததே கிடையாது. சமீப காலத்துல விஜய்க்கு மட்டும்தான் நடந்திருக்கு. விஜயோட ரசிகைகள் அவங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விஜயை பார்க்கறதுலயே ஒரு பெரிய பேரானந்தம் அடையிற ரசிகைகள் தான் அவங்கெல்லாம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி அந்த ரசிகர்கள் எல்லாமே ஓட்டா மாறுவாங்களா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் ரசிகர் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பெரிதும் நம்புறது என்னன்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஓட்டு போடுற உரிமை இருக்கோ இல்லையோ, அந்த வயசுக்கு வந்துட்டாங்களோ இல்லையோ, தனக்கான ஒரு ஆதரவாளர் அங்க இருக்காரு, அவர் அவங்க அம்மா அப்பா பொறுத்து எப்படியாவது நமக்கு ஓட்டு போட வச்சிருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல விஜய் இருக்கார். அது எவ்வளவு தூரம் பாசிபிள் நடக்கக்கூடிய காரியமா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெரியவங்களுக்கு பல்வேறு விதங்களில் இந்த கவர்மெண்ட்னால பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் பல்வேறு கட்சிகள்ல இருப்பாங்க, பல்வேறு கட்சியின் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் விஜய் ரசிகர் சொல்றான்றதுக்காக பொண்ணோ பையனோ சொல்றான்றதுக்காக மாத்தி விஜய்க்கு வர்ற கூட்டம் இல்ல சார், விஜய்க்கு வர்ற கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப அதே மாதிரி அரசாங்கத்தால பெனிஃபிட் ஆகிறவங்க மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் சார். அவங்க நம்புறாங்க, திமுக நம்புறாங்க. எல்லாரையும் பர்சனலா அப்ரோச் பண்ணி ஓட்டா மாற்ற முடியுமா அவங்க ஒர்க் பண்றாங்க.
தே ஆர் ஒர்க்கிங். இவரு என்ன ஒர்க் பண்றாரு? இது மாதிரி கூட்டத்துல பேசுறாரு, இளைஞர்களை வீட்டுல இருக்கிற இளைஞர்களை தூண்டி விடுறாரு, அப்பா அம்மாவை எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்ட்டு. இதெல்லாம் நம்பிக்கை தானே சார். எல்லாமே நடந்தாதான் உண்டு. தேர்தலை நோக்கி போகும்போது ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. இந்த எலெக்ஷன்ஸ்ல என்ன வித்தியாசம்னா, விஜயே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் வித்தியாசமான எலெக்ஷன் சொல்றது உண்மை. அதுல எந்த விதமான 50 ஆண்டுகள் இல்லாத ஒரு எலெக்ஷன் சொல்றாரு. உண்மை. ஆமா, அதிமுக தோன்றி 53 54 வருஷம் அதுல இல்லாத ஒரு உண்மை. திமுக அதிமுக இந்த இரு கட்சி அரசியல்ல இருந்து தமிழ்நாடு அரசியல் மூணாவதா ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது. ட்ரையாங்கிளா போகுது. ஆக்சுவலா மூணாவது ஒரு சக்தி இங்க வந்திருக்கு. அந்த சக்திக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றதான் இங்க பிரச்சனை. அது வரப்போற எலெக்ஷன் தீர்மானிக்கும். அது உண்மையான சக்தியா, இல்ல அது சினிமா சக்தியா, இல்ல அது போலி சக்தியா, இல்ல அது வந்து கவர்ச்சி சக்தியா, இதெல்லாம் வந்து எப்ப தீர்மானிக்கப்படும்னா அவர் எலெக்ஷன்ல வாங்குற ஓட்டை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். அப்போ அதுவரையும் நம்மளும் என்ன பண்றோம், நம்மளும் ஃபிங்கர் அப்படி கிராஸ் பண்ணிட்டு தான் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ள முடியல. ஆஹா ஓஹோ ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நம்ம அப்ரூவ் பண்ண முடியல. அதனால ஒரு 2 கட்ட நிலையில கூட்டம் சேருது, அது ஓட்டா மாறுமா அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் அவர் ப்ரூவ் பண்ணார். திண்டுக்கல் எலெக்ஷன்ல வின் பண்ணாரு, கோயம்புத்தூர்ல இடைத்தேர்தலாம் வின் பண்ணாரு. தேர்தலை நோக்கி போகும்போது கருணாநிதி மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் அன்பாப்புலர் ஆனார் கருணாநிதி. 77 திமுக அதிமுக வின் பண்ணணும்னு நம்மளால ஊகிக்க முடிஞ்சது. இங்க வந்து இவர் எந்த எலெக்ஷன்லயும் கலந்துக்கல, ஒண்ணுமே கலந்துக்கல. இப்பதான் முதல் தரையா வராரு. ஆனா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. திமுகவுக்கு நான் தான் எதிரின்றாரு. இங்க இருக்கிற 53 வருஷமா இருக்கிற ஒரு கட்சி ஒண்ணுமே இல்லைன்றாரு, காமெடி பண்றாங்கன்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனா என்ன சார் நம்பிக்கை விஜய் அவர் ஃபேக்டரை வச்சுதானே சார், இல்ல சார் விஜய் ஃபேக்டரை வச்சுதானே சார் இங்க கூட்டணியே வந்து மிகப்பெரிய அளவுக்கு சலசலப்பாகிறதா இருக்கட்டும், இல்ல கூட்டணி அமைக்கிறதா இருக்கட்டும், அப்ப விஜய் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்றதுனால தானே இதெல்லாம் நடக்குது. எதிர்பார்ப்பு தான். அது எதிர்பார்ப்பு. ஒரு அதாவது ரெண்டு கூட்டணியில போய் சேர்றவங்களுக்கு சீட் அதிகமா கேட்கறதுக்கு ஒரு ஒரு சான்ஸா ஒரு வாய்ப்பா வந்து அவரை பயன்படுத்துறாங்க. அங்க போய் சேர மாட்டாங்க. அங்க போய் இப்பவும் திமுக அங்க போய் சேருமான்னு எனக்கு தெரியாது. அது தனி சப்ஜெக்ட் அது ஆக்சுவலா. அது வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க போறதுக்கான வாய்ப்புகள் குறை. சரி, விஜயே வந்து ஆட்சியில பங்கு தரேன்னாரு. விஜய் சொன்னாரு எங்க கூட வரவங்களுக்கு ஆட்சியில பங்குன்னாரு. இதுவரையும் எத்தனை பேர் அங்க போய் சேர்ந்தான்? ஒரு சின்ன கட்சி ஏதாவது சேர்ந்தா? யாராவது போய் சேர்ந்தாங்களா? யாரும் போய் சேரல. ஏன் சேரல? அவங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான். என்ன ஓட்டு வரும்னு தெரியாது. இப்ப காங்கிரஸே கூட இருக்கிற 18 எம்எல்ஏ அங்க போனா இருக்கிற 18 எம்எல்ஏவை தக்க வைக்க முடியுமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆனா என்னன்னா, ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட உண்டு பண்ணுவாரு. அது திமுக ஓட்டை பிரிப்பாரா, அதிமுக ஓட்டை பிரிப்பாரா? இல்லங்க அதிமுக ஓட்டை தாங்க பிரிப்பாரு. திமுக எதிர்ப்பு ஓட்டை வந்து அதிமுக வாங்கியிருந்தது, அதுதான் பிரிப்பாரு அப்படின்னு. இல்லங்க திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காத ஓட்டையும் அவர் சேர்த்து வாங்குவாருங்க. அது ஒரு 8% இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்லங்க திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை அவர் பிரிச்சுருவாருங்க எப்படியாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இல்லைங்க அவர் பாஜகவை அட்டாக் பண்ணவே மாட்டேன்றாரு, அப்புறம் எப்படிங்க மைனாரிட்டி ஓட்டை பிரிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்ததோட விளைவோ தெரியல. இன்னைக்கு என்ன பேசுறாரு? சிறுபான்மையோர் பாதுகாப்பாக இருக்கணும், சிறுபான்மை மக்கள் இல்லாட்டி நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இன்னைக்குதான் பேசுறாரு. கிறிஸ்துவர்களை வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தாக்கினதுக்கு எந்த விதமான அறிக்கையும் விடலன்ட்டு நம்ம எல்லாம் கரடியா கத்தி என்னையா நீ பாஜக எதிர்க்கன்னு கேள்வி கேட்ட பிறகு இன்னைக்கு என்ன சொல்றார்? சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். இங்க சில பேர் எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துறாங்க. யார்? பாஜக. எரியிற கொள்ளியில திருப்பரங்குன்றத்தை சொல்றார். எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துறாங்க இங்க சில பேர். அவங்க எல்லாம் அமைதியா இருந்தாலே போறோம், சமூகத்துல வந்து ஒரு பெரிய இதாகும், அமைதி உண்டாகும் அப்படின்னு பாஜக அட்டாக் பண்றாரு. எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்துறது யாருன்னா பாஜக. அடுத்தது எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா கல்லாப்பட்டி கூட்டணின்னு தேமுதிக அட்டாக் பண்றாரு. அறிவாலயம் பக்கம் போறவங்க எல்லாம் இழுத்து போடுறாங்க. கல்லாப்பட்டி கூட்டணி அழிச்சிருக்கிற கொள்ளையில இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்னு கல்லாப்பட்டி கூட்டணி தேமுதிக பணம் வாங்கிட்டு கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னு சொல்றாரு சார். இதுக்கெல்லாம் தேமுதிக தான் பதில் சொல்லணும். நேரடியா சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? அவங்க தானே இப்ப சேர்ந்திருக்காங்க கூட்டணியில. யாரும் பூசா சார் அவர் மட்டும் தான். அவர் சொல்றது அறிவாலயத்துக்கு யாராவது நிழலுக்கு ஒதுக்குனா கூட அவங்களை கூட்டணி சேர்த்துக்கிறாங்க திமுகன்றத சொல்றாரு சார். இப்ப திமுக அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கா? அந்த கேள்வி அடுத்த கேள்வி. நான் சொல்றது முதல் கேள்விக்கு வரேன், முதல் விஷயத்துக்கு வரேன். தேமுதிக இப்ப சேர்ந்திருக்கு கூட்டணியில, அது கிண்டலா சொல்றாரு. அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் சேர்த்துக்கிறாங்க, இப்போ ஓபிஎஸ் சேர்ற மாதிரி இருக்கு. அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் இழுத்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, நேரடியா கல்லாப்பட்டி கூட்டணி ஏன் சொல்றாரு? அறிவாலயம் பக்கம் போனா இழுத்து போட்டுறாங்கன்னு சமீபத்தில் சேர்ந்தது தேமுதிக. கல்லாப்பட்டி கூட்டணினா அப்ப பணம் கொடுத்து தான் தேமுதிக சேர்ந்திருக்காங்களா? இது பிரேமலதா பதில் சொல்ல வேண்டிய விஷயம். பணம் வாங்கி கொண்டு பிரேமலதா திமுகவில் சேர்ந்தாரா? விஜய் குற்றச்சாட்டு, அவருக்கு அது பதில் சொல்லணும். அவரு இது வந்து எல்லாத்தையுமே நேரடியா அவர் சொல்ல மாட்டார் சார். நேரடியா சொல்ற வழக்கம் அவர் வச்சுக்கிறது இல்ல. திமுகவை மட்டும்தான் நேரடியா அட்டாக் பண்றாரு. மற்றவங்க எல்லாமே இன்டைரக்டா தான் அட்டாக் பண்றாரு. அது அதிமுகவை கூட இன்டைரக்டா தான் அட்டாக் பண்றாரு. வாலண்டியரா வண்டியில வந்து ஏறாங்கன்னா அவங்களதான் சொல்றாரு. வேற யாரும் சொல்றாரு? நயினார் நாகேந்திரன் கூட சொல்றதா வச்சுக்கலாம். அப்புறம் என்ன அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரின்னு, அது திரிஷா விவகாரம். அது நயினார் நாகேந்திரன் சொன்ன திரிஷா விவகாரம்.
என்ன அசிங்கப்படுத்துறியா, அது தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி நயினாருக்கு பதில் சொல்றாரு. எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிட்டாரு சார் அவரு. கிட்டத்தட்ட ஆனா எதுவுமே நேரடியா இல்ல, எல்லாம் பூடகமான ஒரு பதிலா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து விஜயுடைய வழக்கமான ஒரு உருட்டு தான். அது ஆக்சுவலா வழக்கமான உருட்டா தான் நான் பாக்குறேன். திமுகவுக்கு எனக்கும் போட்டினா எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இங்க அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு, 19% ஓட்டு வாங்கி நிரூபிச்சிருக்கு. அது அதிகமா வாங்கும், குறைவா வாங்கும். நீங்க எந்த அடிப்படையில நீங்க எதிரா இருக்கீங்கன்னு சொல்றீங்க? அது உங்க நம்பிக்கையை பொறுத்த விஷயம். அப்ப இந்த நம்மளும் வந்து தனிப்பட்ட செல்வாக்குன்ற அடிப்படையில பார்க்க முடியாது சார். திமுகன்ற ஒரு தனிப்பட்ட கட்சி, தாவேகான்ற ஒரு தனிப்பட்ட கட்சி. அந்த அடிப்படையில பார்த்தா இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்ற கணக்குல எடுத்துக்க முடியாதா? இல்ல சார், திமுக விட்டா அதிமுக இருக்கிற தமிழ்நாடு அரசியல்ல எந்த விதத்துல வந்து ஒரு மாற்றத்தை வந்து விஜய் கொண்டு வர போறாரு? அந்த அந்த அதிமுகவை எப்படி அங்கேருந்து நகர்த்திட்டு திமுகவுக்கு போட்டியா வராரு அப்படின்றத பார்க்கும்போது, நிரூபிக்கப்பட்ட அதிமுக 20% நிரூபிக்கப்பட்ட அதிமுக, நிரூபிக்கப்படாத தாவேகா. நிரூபிக்கப்படாத தாவேகா கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, அவர் வந்து அதிகமான கூட்டம் அவர்கிட்ட இருக்கு, மக்கள் ரசிகர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு, பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி பல விஷயங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பசங்க வந்து அப்பா அம்மா வற்புறுத்தி ஓட்டு போட வைப்பாங்க. இதெல்லாம் கரெக்டு. இது எல்லாமே நடந்தாதான் உண்டு. இதெல்லாம் நடக்கலை, எங்கேயோ மிஸ்ஃபயர் ஆயிடுது அப்படின்னா அவர் தோப்பாரு. அவர் 5% ஓட்டு வாங்குவாரா, 15% ஓட்டு வாங்குவாரா, 20% ஓட்டு வாங்குறா தெரியாது. நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். நம்மளே வந்து டெஃபினட்டா 30% வாங்குவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டெஃபினட்டா 5% தாங்க வாங்குவாரு சொல்ல முடியாது. இல்ல இது முக்கியமான ஒரு விஷயம் தான் சார். இப்போ விஜய் எல்லா இடத்துலயுமே தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்னு சொல்றாரு. விஜய் பேசுறது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களினுடைய பார்வைக்கு போகும் அப்படின்னும் போது ஏன் அதிமுக வந்து எல்லா இடத்துலயுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்றத சொல்ல தவறாங்களா? அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக சொல்லிட்டு தான் இருக்காங்க. இங்க போட்டி களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கான போட்டி தான். இங்க அதிகமா சொல்றது இல்லையோ? இல்ல அதிகமா சொல்றது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்றாங்க, சில இடத்துல சொல்றாங்க. ஆனா வந்து தாவேகாவுக்கு நேரடியான பதில் சொல்லும் போது நீ என்ன அவரை அவர் என்னெல்லாம் குற்றம் சாட்டினாங்க. நீ 1.5 கோடி ரூபாய் வருமான வரி போடப்பட்ட போது அது கோர்ட் வந்து நீ கட்டியே தீரணும்னு சொன்ன போது அதிமுக இருந்து என்னென்ன குரல் வந்து நீ நேர்மையான சாமியா, நீ இவ்வளவு பொய் சொல்லி வருமானத்தை மறைச்சிருக்க, நீ நேர்மையா அப்படின்லாம் கேட்கறாங்க. அதுக்கு பதிலே கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலே கிடையாது. ஏன் வருமானத்தை மறைச்சா? புலி படத்துல உனக்கு வருமானம் வரும் 15 கோடி தானே, நீ 200 கோடி வருமானத்தை விட்டு வந்ததா பல பேர் சொல்றாங்க, பல இடத்துல சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான கோடி வருமானத்தை விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். கரெக்ட். திமுக ஊழல் சொல்றீங்கல்ல, சரி ஊழலே வச்சுப்போம். அதிமுக ஊழல் வச்சுக்கோங்க, பாஜக ஊழல்லாம் வச்சுக்கோங்க. உங்க நிலைமை என்ன? நீங்க நேர்மையா இருந்திருக்கீங்களா? மக்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சா? புலி படத்துல உண்மையிலேயே உங்க வருமானம் 15 கோடி தானா? அதுக்கு மேல கிடையாதா? சொல்லுங்க. நீங்க 200 கோடி வாங்குற விஜய் இல்ல சார். அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்றத வெளிப்படையா சொல்ல முடியுமான்னு சொல்றாரு விஜய். அது நியாயமான கேள்வி. உங்களுடைய பொறுத்து வைத்து என்ன? நீங்க மத்தவங்களை நோக்கி குற்றச்சாட்டு சொல்லும் போது உங்க 3 விரல் உங்களை பார்த்துட்டு இருக்குல்ல. நீங்க என்ன வாட் யூ ஆர்? எனக்கு இறக்குமதி பண்ண காருக்கு வரி போட்டது தப்பு, நீங்களே வரி கட்ட வேண்டாமா நேர்மையா இருந்தா? அதனால சொல்றேன், இன்கம் டாக்ஸ்ல வந்து 1.5 கோடி ரூபாய் வருவான்னு வரி போட்டாருன்னா அது கட்ட வேண்டியது தானே, ஏன் கட்ட மாட்டேறீங்க? அதுல டிஸ்பியூட் பண்றீங்க? உங்களுடைய உண்மையான வருமானம் ஒரு படத்துக்கு 15 கோடி தானே? சொல்லுங்க. உங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? எங்க தலைவர் 200 கோடி ரூபாய் படத்துக்கு வருமானம் வாங்குறதை விட்டுட்டு வந்துட்டார். அப்படி வந்துட்டாருன்னா வந்து 15 கோடின்னு வருமானம் காமிச்சிருக்கீங்களே, அதுல உண்மையா பொய்யா? இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. சினிமா உலகத்துல கருப்பு பணம் இல்லாத விஷயமே கிடையாது. சினிமா உலகம்னாலே கருப்பு பணம் தான். அங்க வந்து நடிக்கிற நடிகைகளோ தயாரிப்பாளர்களோ இதெல்லாம் கணக்கு காட்டாத இருக்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான். அதனால நேர்மையெல்லாம் சொல்லாதீங்க. என்னால முடிஞ்ச மட்டும் பொதுமக்கள் பணத்துல நான் கொள்ளையடிக்காத இருக்கேன், இது என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல. ஆனா திமுக அதிமுக மாதிரி பொதுமக்கள் பணத்துல நான் ஒன்றும் கொள்ளையடிக்கலையே அப்படின்னு கேட்டா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் நேர்மையானவன் சொல்லாதீங்க, அது தப்பு. சார் முக்கியமா விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் ரீதியான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இல்லைன்னா என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, இல்ல தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வந்து அவர் செட் பண்றாரு. அதே விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு வைக்கிறாரு. முதல்ல இந்த நெரேட்டிவ் வந்து எந்த அளவுக்கு களத்துல வந்து பிரதிபலிக்கும் சார்? குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய வாதமும் சரி, அல்லது விஜய் வைக்கக்கூடிய வாதமும் சரி. ஸ்டாலின் வைக்கக்கூடிய வாதம் 3 தேர்தல் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு சார். 21 ஹெல்ப் பண்ணிருக்கு, 24 பிரமாதமா ஹெல்ப் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்னென்ன விதங்கள்ல துரோகம் பண்ணிருக்கு, எப்படிலாம் நிதி கொடுக்கல, எப்படிலாம் அதிகாரத்தை பறிச்சிருக்காங்க, எப்படிலாம் மொழியை திணிக்கிறாங்க, எப்படிலாம் பழமையை வந்து மறைக்கிறாங்க, மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எப்படி கவர்னர் மூலமா பல குடைச்சல்கள் பண்றாங்க,
எப்படி ஒரு மாநில அதிகாரங்களுக்காக போராட வேண்டியதா இருக்கு, எப்படி கோர்ட்ல போய் ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு, எப்படி எதிர்குரல் பல விஷயங்களை கொடுக்க வேண்டியதா இருக்கு, எப்படி நீட்டை திணிக்கிறாங்க, நீட் மசோதாவை காணாம கண்டுக்காதியே இருக்காங்க, பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எப்படி பணம் கொடுக்காத இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி நிதி எப்படி ரிலீஸ் பண்ணாத இருக்காங்க, ஜல்ஜீவன்ல எப்படி பணம் கொடுக்காத இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. அது நேரடியா பாஜகவை அட்டாக் பண்ற ஒரு விஷயம். பாஜகவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது வில்லு அம்பு வீசின மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அதாவது பாஜகவுக்கு பின்னாடி இருக்கிற அதிமுகவும் சேர்த்து தான் அட்டாக் பண்றாரு. சேர்த்து தான் ஸ்டாலின் அட்டாக் பண்றார். பாஜக அட்டாக் என்பது வெறும் பாஜக அட்டாக் மட்டுமில்லை. இப்படியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டிருக்கிற, குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிற பாஜகவுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற அதிமுக, அடிமை அதிமுக அப்படின்னு ஸ்டாலின் சொல்றார். நம்ம சொல்லல, ஸ்டாலின் சொல்றார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க 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 அட்டாக்ல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு, திமுகவுக்கு ஒரு நியாயம் இருக்கு. உங்களுக்கு ஆட்சியில் இல்ல, நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த பாயிண்ட் பொருந்துமா சார்? ஒரு மாநில நிர்வாகத்தை நடத்த விடாத, பல விஷயங்களை செய்ய விடாத பண்ண இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லாத வேற யாரை குறை சொல்லுவாங்க? அந்த கூட்டணி ஒரே கூட்டணியா இருக்குல்ல, அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருக்காங்கல்ல. அப்போ பாஜக அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத, பல விதங்களில் தொந்தரவு கொடுக்க பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அது அதிமுகவும் சேர்ந்து பண்ற அட்டாக் தான் அது. விஜய் அவர்கள் சார் கடந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னால ஒரு விஷயம் செய்ய முடியும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் செய்வேன், அவங்க தரல இவங்க தரல நான் குறைலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாருல. சரி சார், அவருடைய பாயிண்ட் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க பல ப்ராமிஸ் பண்ணாங்க, நீட் உட்பட பல ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா 21 இவங்க ப்ராமிஸ் பண்ணும்போது மத்திய அரசு இவ்வளவு மோசமா வஞ்சிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அதுதான் பாயிண்ட். அங்க இவ்வளவு மோசமா வஞ்சிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இவ்வளவு மோசமா ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாத இருப்பாங்க, இவ்வளவு மோசமா கவர்னர் மூலமா பல விதங்களை குறைச்சல் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா ஐடியாலஜிக்கலா திமுக என்ற கட்சி எதிராக இருக்கிறதுனால எல்லா விதமான குறைச்சலும் கொடுக்குறாங்க. இது ஆட்சியில உட்கார்ந்து அதோட விஷயத்தை அனுபவிச்சாதான் தெரியும். விஜய்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திமுக அரசு செய்யலன்னு தானே வரும் சார். அதுக்கு பதிலாக வேற பல விஷயங்கள் செய்யறாங்கல்ல. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க 1,31,00,000 பேருக்கு, 6 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க, 20 லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க, இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அப்போ காலேஜ் போற பசங்களுக்கு இது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. லேப்டாப் கொடுக்குறாங்க, 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். வேற விதத்துல அதை சரி பண்றாங்க. அவங்களுக்கு தெரியுது, திமுகவுக்கும் தெரியும் தான் வாக்குறுதி நிறைவேற்றலைன்ற போற விஷயம் அவங்களுக்கும் தெரியுது. வேற விதத்துல அதை காம்பன்சேட் பண்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ விஜய் கேட்ட மாதிரி மாதம் ஒரு பில் மின்சார கட்டணம் ஏன் கொடுக்குறீங்க? கரெக்ட் தான், வாக்குறுதி நிறைவேற்றலை. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் நீங்க சொல்லுங்க. இதே அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லுங்க. ஒரு அது திமுக சொல்றதுதான் ரீச் கொடுக்கும். அது எப்படி ரீச் கொடுக்கான்னு சொல்றீங்க? அதுவும் தான் கொடுக்கும். அவங்க பயனாளிகள் இருக்காங்கல்ல, அதுவும் தான் ரீச் கொடுக்கும். அதுவும் ரீச் கொடுக்கும், இதுவும் ரீச் கொடுக்கும். யார் கொடுக்கறது வெற்றியை நோக்கி போகுன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரெண்டுமே குரல் கொடுங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, அதிமுகவும் குரல் கொடுக்குது, நீங்களும் குரல் கொடுக்குறீங்க. அப்ப திமுகவுக்கு நீங்க 2 பேரும் குரல் கொடுத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு 2ஆ பிரியும். அப்ப 2 பேருக்கு பிரியும் போது திமுகவுக்கு அட்வான்டேஜ். அவ்வளவுதான். 2 பேரும் திமுக அட்டாக் பண்ணுங்க, கவலை இல்லை. அவங்களுக்கு எதிரான ஓட்டு 2ஆ பிரியும். அதனால ஒருத்தருக்கு போகாது. அவர் விஜய் என்ன சொல்றாரு, 50 வருஷமா இல்லாத ஒரு விஷயமா அதிமுக அது போகாது, எனக்கு தான் வரும்ன்றாரு. அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா சார், இப்ப விஜய் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, முதலமைச்சர் கிட்ட இந்த பிரஸ் மீட்டை பத்தி கேட்கும்போது எனக்கு யாருமே எதிரிகள் இல்லை, அவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க எனக்கு நண்பர் அப்படின்னா ஏன் கரூர் விவகாரத்துல என் மேல பழிய போட்டீங்க அப்படின்றத ஒரு பாயிண்டா குறிப்பிடுறாரு. பொய், அப்பட்டமான பொய். விஜய் சொன்ன அப்பட்டமான பொய். என்ன சொன்னார் முதல்வர்? எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன் தொண்டர்கள் இறப்பதை விரும்பவே மாட்டாங்கன்னு சொன்னார். அதை மறந்துட்டாரா விஜய் மறந்துட்டாரான்னு கேட்கிறேன். எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன் தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அவரையா காரணமா சொன்ன அர்த்தம்? அதுக்கு அசம்பிளியில சொன்ன வார்த்தை சார் இது. இப்படி போய் சொன்னா அவர் ரசிகர்கள் நம்பலாம், நம்மள மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், நம்ப முடியுமா? அதை அவர் ஏதோ உருட்டுறாரு சார், ஏதோ உருட்டின்னு இருக்காரு அவர், அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது? சில விஷயங்கள் நியாயமா பேசுறாரு, சில விஷயங்கள் உருட்டுறாரு, நல்லா உருட்டுறாரு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.